இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சரியாக ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து சிம்பிளாக நீங்களே பண்ணிக்கலாம். இந்த ஆடை ஒட்டின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம போகும்போதே அது வந்து அந்த பின்னாடி பக்கம் வந்து லைட்டாக புல் மாதிரி இருக்கும். அது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கும். அந்த இலையை பறித்து அதில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நல்லா அதை வெயில் படாமல் உலர்த்தணும். உலர்த்துனதுக்கப்புறமா அதில் சிறுநீர், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய சிறுநீரை வந்து அதில் ஊற வைக்கணும். அதாவது அந்த ஆடை ஒட்டியோட இலையில ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணுன்னா நல்லா திரும்ப அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா உலர்த்தணும். வெயில் மட்டும் பற்றக்கூடாது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுன்னா நல்லா இடிக்கணும். இரும்பு படக்கூடாது. இரும்பு படாமல் மத்திலேயே வர மாதிரி நல்லா பொடியாக்கி அதை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ, அதாவது இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தின பெரும் பாவத்துக்கு வந்து ஆளாவாங்க. உண்மையான கணவன் மனைவி மட்டும் தான் இதை பயன்படுத்தணும். அவர் வந்து என்னை சரியாக புரிஞ்சிக்கல, இவங்க வந்து மனைவி வந்து என்னை சரியாக புரிஞ்சிக்கலன்ற பட்சத்தில் அவங்களோட உணவில் கலந்து கொடுக்கும்போது கட்டாயமாக வந்து அவங்க வந்து இவங்களுக்கு வந்து வசியமாவாங்க. என்னடா இது சிறுநீர் ஆச்சு, சிறுநீர் வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை உள்ள விஷயங்கள். இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. கட்டாயமாக வந்து பிரிஞ்சு போனவங்க ஒற்றுமையாக சேர்ந்து வாழறதுக்கான வழி இருக்கும். இதை முயற்சி செய்யுங்க.